குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிற சம் பேசிக் ஒரு கேம் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ பசங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அண்ட் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் அல்லது மெட்ரிக்காக இருக்கட்டும், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், எந்த ஸ்ட்ரீமாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சிலாம் படிக்காங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெட்ரிக்காக இருந்தால் 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே. ஸோ ஜென்ரலாக தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் யூஸ் ஆக தான் செய்யும். ஸோ பேரண்ட்ஸ் அவங்களுக்கு போட்டு காமிங்க, கொஞ்சம் புரிகிறதுக்கு, நிறையா புரிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு கேம் மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, 2 தராசு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன செய்யணும், இது ஒரு தராசு இல்லை ஒரு தட்டு, இது இன்னொரு தட்டு. இப்போ கீழே இருக்கிற பிக்சர்லேருந்து இந்த 2 பக்கமும் கரெக்டான வேல்யூவை எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு நம்ம கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், செக் பண்ணலாம். கரெக்ட், சரின்னா சரின்னு சொல்லும், தவறுனா தவறுன்னு சொல்லும். பார்க்கலாம். இப்போ நம்ம பார்ப்போம். நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட்டு பிக்சர் எடுத்து ஒரு சைடு வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன். நல்லா கவனிங்க. அதில் மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது, 4 பார்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கோ அதை டினாமினேட்டரில் எழுதணும். அதில் எத்தனை பார்ட் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, 3. இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இது ஒரு ஃபுல் கேக்கு. அந்த கேக்கை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிட்டேன். அதில் 3 பார்ட்ஸை நான் என்ன செஞ்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன். அப்போ இப்போ இதோட வேல்யூ என்ன, நான் சாப்பிட்டது எவ்வளவு, 3/4. இப்போ இங்கே பிக்சரில் இன்னும் நல்லா கவனிங்க. இப்போ கீழே இருக்கிற பிக்சரில் கவனிங்க. இதே மாதிரி 3/4 இன்னொரு பிக்சரோ அல்லது நம்பர்லேயோ எழுதியிருக்கலாம். எங்கே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். எத்தனாவது பிக்சர்? எஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன், 3வது பிக்சர். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை வச்ச உடனே செக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணுறேன். கரெக்டுன்னு வந்துடுச்சு. எனக்கு ஐ காட் 2 மார்க்ஸ். ஓகே, வெரி குட். இப்போ அடுத்து போகலாமா? ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மேலே போயிடும். இப்போ நான் 2வது பிக்சர் என்ன செய்ய போகிறேன், எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இதோட வேல்யூ என்ன, கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். மொத்தம் எத்தனை பார்ட் பிரிச்சுருக்குறாங்க, 4 பார்ட்ஸ். அப்போ 4 என்ன செய்யணும், டினாமினேட்டரில் எழுதணும். எத்தனை பார்ட் ஷேர்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்லி 1 பார்ட். அப்போது 1/4. இங்கே எங்கேயாவது 1/4 இருக்கான்னு பாருங்கள். 1/4ன்னு எழுதியிருக்கலாம், அல்லது 1/4 இதே மாதிரி வேறு எங்கேயாவது ஷேர்ட் பண்ணியிருக்கலாம். மொத்தம் 4 பார்ட் பிரித்து அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஷேர்ட் பண்ணியிருக்கலாம், கலரிங் பண்ணியிருப்பாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே இருக்குது, எஸ் இந்த இருக்குது. இதை இப்போ நான் தூக்கி வைக்கிறேன். யா, கரெக்ட், ஐ காட் இட். அகெயின் ஐ காட் 2 மார்க்ஸ். ஓகே, இப்போ 3வது பிக்சர் என்ன செய்கிறேன், எடுத்து வைக்கிறேன். இதோட வேல்யூ என்ன, இப்போ அழகாக சொல்லிடலாம், எழுதாமலே சொல்லிடலாம். 1/2. 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பார்ட் மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன, 1/2. இதே மாதிரி எங்கே இருக்குது, எத்தனை பேர் இதில் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க? வீடியோ பார்க்குறவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், செக் பண்ணுறேன், கரெக்டாக. நான் போக போகிறேன். ஐ காட் 3 மார்க்ஸ். 3 தடவை 2 மார்க்ஸ் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே லெட்டரில் தான் எழுதியிருக்கு, அதை நான் தூக்கி வைக்கிறேன். 2/3. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கணும், மொத்தத்திலே 3 பார்ட் இருக்கணும். அதில் 2 பார்ட் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கணும். மொத்தத்திலே 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கணும். அதை 2 பார்ட்டு மட்டும் என்ன செஞ்சுருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும். எஸ், யா, வெரி குட், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன இருக்குது, இந்த பிக்சரை தூக்கி வைக்கிறேன். என்ன இருக்குது, மொத்தம் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ 1/3. ரைட். இப்போ கடைசியில் ஒன்று தான் இருக்குது, இது ஹோல். 1/1னா என்ன அர்த்தம், மொத்தத்திலே ஒரே பார்ட்டு தான் இருக்கணும். அந்த பார்ட்டை ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும். இப்போது நான் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக செஞ்சுட்டேன். ஸ்கோர் 10 மார்க்ஸ். இப்போ வர 10 மார்க்ஸ். இப்போ 12 மார்க்ஸ் கிடச்சிட்டு.
எல்லா கொஸ்டினுக்கும் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். தேங்க்யூ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சிச்சா புரியலையா கமெண்ட் பண்ணுங்கள்.